ஒரே நேரத்தில் மத்திய கிழக்கை வட்டமிடும் சீனாவின் 6 பிரம்மாண்ட போர் கப்பல்கள். இஸ்ரேலை பயமுறுத்தும் மேற்கத்திய ஊடகங்கள். சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் 44 மற்றும் 45வது படைப்பிரிவைச் சேர்ந்த 6 போர் கப்பல்கள் ஒரே நேரத்தில் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 44வது படைப்பிரிவில் என்னென்ன போர் கப்பல்கள், ஆயுதங்கள் உள்ளன என்பதை பார்க்கலாம். வான்வழியாக வரும் ஏவுகணைகள் விரட்டிச் சென்று தாக்கு அளிக்கும் டெஸ்ட்ராயர் கொண்ட ஜிபோ போர்க்கப்பல் இந்த படைப்பிரிவில் உள்ளது. 161 மீட்டர் நீளம், 17 மீட்டர் உயரம் கொண்ட இந்த போர்க்கப்பலில் 2 போர் விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். அடுத்ததாக ஏவுகணைகளை குறிவைத்து விரட்டிச் சென்று தாக்கி அழிக்கும் டெஸ்ட்ராயர்கள் கொண்ட ஜிங்சோ போர்க்கப்பல். போர் விமானங்களையும் இதில் இருந்து இயக்க முடியும். அடுத்ததாக போருக்கு தேவையான பொருட்களை தேக்கி வைக்கும் ஷியாண்டகு போர்க்கப்பல். இந்த கப்பலில் போருக்கு தேவையான உணவு, குடிநீர், எரிபொருள், வெடிமருந்துகள் ஆகியவை தேக்கி வைக்கப்படுகின்றன. இதேபோல் 45வது படைப்பிரிவில் உள்ள போர்க்கப்பல்கள் ஆயுதங்களை பார்க்கலாம். ஏவுகணைகளை குறிவைத்து தேடிச் சென்று தாக்கி அளிக்கும் ஆயுதங்களை கொண்ட உரும்கி போர்க்கப்பல் இந்த படைப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக ஏவுகணைகளை தாக்கி அளிக்கும் லின்யி என்ற போர்க்கப்பல் இந்த படையில் உள்ளது. மேலும் போருக்கு தேவையான வெடிமருந்துகள், ஆயுதங்கள், உணவு, குடிநீரை தேக்கி வைக்கும் டோன்பிங்கு என்ற போர்க்கப்பலும் அந்த படையில் உள்ளது. ஒரே நேரத்தில் 6 போர்க்கப்பல்கள் இஸ்ரேல் அருகே வந்திருப்பது அந்நாட்டிற்கு நல்லது அல்ல என மேற்கத்திய ஊடகங்கள் இஸ்ரேலை அச்சுறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சீனாவின் குளோபல் டைம்ஸ் ஊடகத்திற்கு அமெரிக்காவுக்கான சீன தூதர் லியோ பென்கியூ விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறியுள்ளதாவது: சீனாவின் போர்க்கப்பல்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் பங்கெடுப்பதற்காக மத்திய கிழக்கிற்கு வரவில்லை. முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட வழக்கமான பாதுகாப்பு நிகழ்வுகளுக்காக அங்கு வந்துள்ளன. ஆனால் மேற்கத்திய ஊடகங்கள் இஸ்ரேலை அச்சுறுத்துவதற்காக சீனா போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளதாக மிகைப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளனர் என கூறியுள்ளார். அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக களமிறங்கியதைப் போல சீனா களமிறங்காது என மத்திய கிழக்கு அரசியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் சர்வதேச சமூகத்தில் தொடர்ந்து இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கண்டித்து வரும் சீனா போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தி வருகிறது. ஹமாஸ் அமைப்பை நேரடியாக சீனா இதுவரை கண்டிக்கவில்லை. இதனால் சீனாவின் ஒவ்வொரு நகர்வையும் இஸ்ரேல் அச்சுறுத்தலாக பார்ப்பதில் சந்தேகம் இல்லை.